ஓசூரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதற்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரில் நீக்கிய இந்த திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய பிஜேபி அரசை கண்டித்து, அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஓசூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ, மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா, மாநகர துணை மேயர் ஆனந்தையா, NS மாதேஸ்வரன், மீனவரணி அமைப்பாளர் சென்னப்பன் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகளும் தொண்டர்களும் பங்கேற்றனர். அப்போது மத்திய பிஜேபி அரசை கண்டித்தும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன், பூமு மாயவன், நகர தொண்டரணி அமைப்பாளர் KR சூரியவளவன், மாரப்பா, காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை மாவட்ட துணைத் தலைவர் சாதிக்கான், தோமுச கோபாலகிருஷ்ணன், மாமன்ற உறுப்பினர் பாக்கியலட்சுமி, இந்திராணி, மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் பிரவீன்குமார், CPI மாதையன், திராவிட கழகம் வனவேந்தன், தமிழக வாழ்வுரிமை கட்சி மகளிரணி பொறுப்பாளர் வழக்கறிஞர் கல்பனா மகேந்திரன், கார்த்திக் சீனிவாசன் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சியினர் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனத்தை பதிவு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.